வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரிந்து கொண்டு இருக்கிறது. தாவேக ஆட்சிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அவங்களால சட்டம் ஒழுங்கை சரியாக கையாள முடியவில்லை. குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்களை அவர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க முடியவில்லை அப்படின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்பது வைக்கப்படுகிறது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 30 சம்பவங்கள் தமிழகம் முழுவதும் நடந்திருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறை, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை அப்படின்ற அந்த செய்திகளும், அதே போல் சமீபத்தில் சென்னையில் ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் 12 சம்பவங்கள் நடந்திருக்கிறது அப்படின்ற அந்த அலார்மிங்கான அந்த டேட்டா என்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் தமிழகத்தில் நிலவக்கூடிய சட்டம் ஒழுங்கு, அதை எப்படி தாவேக அரசாங்கம் கையாளுகிறது அப்படின்றத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி, நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் எந்த விதமான விருப்பு வெறுப்பும் இல்லாமல் களத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை அப்படியே உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத சொல்கிறோம். இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னா உங்களுடைய ஆதரவு இல்லாமல் அதை செய்ய முடியாது. ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி நீங்கள் தொடர வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவு தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் தாவேகாவுடைய ஆட்சி அமைந்து 30க்கும் மேற்பட்ட நாட்கள் கடந்து விட்டது. முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. ஆளுநர் உரையோடு துவங்கிய அந்த சட்டமன்றம் பல்வேறு விதமான விவாதங்கள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ ஆளுநர் உரையில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஆளுநர் உரை அப்படின்றது அரசாங்கத்துடைய விஷன் டாக்குமெண்ட். அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய, மேற்கோள் காட்டி பேசக்கூடிய ஒரு விஷன் டாக்குமெண்ட்டாக அது இருக்கும். அப்போது அது ஆளுநரே கைப்பட எழுதி கொண்டு வந்து ஒரு ஸ்பீச்சை வாசிச்சுட்டு போனார் அப்படின்றது கிடையாது. அரசாங்கம் கொடுக்கின்ற ஸ்பீச்சை ஆளுநர் வாசிச்சு போவார். அந்த ஆளுநர் உரையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பொது அமைதியை பேணி பாதுகாப்பது, சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவது மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவது இந்த அரசின் முதன்மையான லட்சியமாகும். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் மீது இந்த அரசு மிக கடுமையான, கண்டிப்பான, விரைவான நடவடிக்கைகளை எடுத்து உரிய சட்டப்பிரிவுகளின் கீழ் அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரும் அப்படின்னு இந்த ஸ்பீச்சில் அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. அதை ஆளுநர் வாசித்திருக்கிறார். பேப்பரில் பார்த்திங்கன்னா இது படிக்கிறதுக்கும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கும் நிச்சயமாக இது ஒரு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பீச்சாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தாவேக ஆட்சி அமைந்து 30 நாட்களில் 30 சம்பவங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், ஒரே நாளில் 12 சம்பவங்கள் சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னும்போது இது எல்லாமே கவலை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயங்களாக இல்லை. அப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது அப்படின்னும்போது முதலமைச்சர் அது குறித்து ரிவ்யூ மீட்டிங்கில் வச்சுருக்காரு. சட்டம் ஒழுங்கு குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். சில விஷயங்களை அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்வே பண்ணியிருக்காரு. நீங்கள் எந்த இடத்துலையும் எந்த விதமான ஒரு சமரசமும் இருந்துவிடக்கூடாது, கண்டிப்பான நடவடிக்கை என்பது இருக்க வேண்டும், கடுமையான நடவடிக்கை என்பது இருக்க வேண்டும் அப்படின்னு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் முதலமைச்சர். ஆனால் அதையும் தாண்டி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஒவ்வொன்றா ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னும்போது இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு விதமான ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் போலீசிங் அப்படின்றது நம்ம திமுக ஆட்சி காலத்துலேயும் போலீசிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் அதை மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறோம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், அதை தடுக்க தவறுவது, அதே போல் உங்களுக்கு கொலைகள் நடப்பது, பட்ட பகலில் வெட்டி கொலை செய்வது, இது போன்ற சம்பவங்கள்லாம் கடந்த காலங்களில் நடந்துகிட்ருக்கு. அதை நாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதே போல் உங்களுக்கு கஸ்டோடியல் மரணங்கள், கஸ்டோடியல் வயலன்ஸ், அதுக்கப்புறம் போலீஸுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஏதாச்சும் இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, பொலிட்டிக்கலாக ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு அழுத்தம் என்பது
வருகிறது, சட்டமன்றம்லாம் நடக்கின்ற அந்த சூழலில் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வருது அப்படின்னும்போது எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புவார்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸி ஃபிக்ஸ் எப்படின்னா உடனே என்கவுண்டர் பண்ணிடுறது அல்லது காலுக்கு கீழே சுட்டு பிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து தொடர்ந்து காவல்துறையினர் செய்து கொண்டு அதை வந்து அப்படியே மேக்கப் பண்ணுறது. அப்போ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் வந்து நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கிறோம். ஆனால் அதில் முற்றிலுமாக மாற வேண்டும் அப்படின்றது தான் வந்து மனித உரிமை ஆர்வலர்கள், அதே போல் சோஷியல் ஆக்டிவிஸ்ட், குழந்தைகள் நல ஆர்வலர்கள் பல பேர் வந்து இந்த விஷயங்கள் குறித்தெல்லாம் வந்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கை பேணி காக்க முடியவில்லை, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுக்க முடியவில்லை, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை, பாலியல் வன்முறை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா இது வந்து சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை அது ரொம்ப ஈஸியாக உருவாக்கிடும். அப்போ இந்த விஷயங்களில் வந்து தாவேகா அரசாங்கம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதிகாரிகள் பார்த்துப்பாங்க அப்படின்னு விட்டால் அப்புறம் கடைசியில் வந்து ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போதும் ஒவ்வொரு காரணங்களை அதிகாரிகள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் நாம் அதை பார்த்துருக்குறோம். அப்போ போலீஸிங்கில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம்ஸ். நீங்கள் அந்த க்ரைமை ப்ரிவென்ட் பண்ணுறது, அதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. பல இடங்களில் நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா பொதுவாக இந்த மெயின் ரோட்டில் மற்ற இடங்களில் வந்து அவங்க ரோந்து பணிக்கு வருவாங்க, போலீஸ் இருக்கும். ஆனால் மற்ற உள்ளே இருக்கக்கூடிய லேன்ஸில், அதாவது ரொம்ப ஒரு மாதிரி ஆள் நடமாட்டமே இல்லாத இடங்கள்லாம் வந்து காவல்துறையுடைய நடமாட்டமே இருக்காது, காவல்துறையை நாங்கள் பார்த்துருக்கவே மாட்டோம் அப்படின்லாம் வந்து பல பேர் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அவங்களுக்கு வந்து திருவள்ளூர், ஆவடி, தாம்பரம், இந்த சென்னையுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ் இந்த பகுதிகளெல்லாம் வந்து இந்த பிரச்சனை என்பது இருக்கிறது. இப்போ கூட இந்த 12 அசால்ட் நடந்திருக்கு இல்லையா, 24 மணி நேரத்தில் 12 அசால்ட் அப்படின்றது அதிக அளவில் நடந்திருக்கக்கூடிய பகுதிகள் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையுடைய சுற்று வட்டார பகுதிகளில் தான், குறிப்பாக திருவள்ளூர், ஆவடி, தாம்பரம் இந்த எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தான் இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதை பற்றி ஒரு காப்பி எழுதியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு போலீஸிங்லேயே ஒரு நான் டிட்டரண்ட் போலீஸிங் இருக்குது. நீங்கள் வந்து போலீஸ் மீது ஒரு அச்சம் இருக்க வேண்டும். நாம் ஏதாவது தப்பு பண்ணோன்னா நம்மளை கண்காணிக்கிறாங்க, நாம் ஏதாவது தப்பு பண்ணோன்னா மாட்டிப்போம் அப்படின்ற அந்த ஒரு உணர்வே இல்லாமல் குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய, ஒரு அச்சமே இல்லாமல் குற்ற செயலில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலைமை என்பது தற்போது இருக்கிறது. அதே போல் உங்களுக்கு வந்து அன்பேட்ரோல்டு நெய்பர்ஹுட்ஸ் நிறைய இடங்களில் வந்து பேட்ரோலிங்க்கு வரதில்லை. பேட்ரோலிங்கான காவலர்களை வந்து பார்க்குறதே ரொம்ப அரிதிலும் அரிதாக இருக்கிறது அப்படின்றது. அதே மாதிரி உங்களுக்கு பல இடங்களில் இந்த லைட் இல்லாமல் ரொம்ப ஆள் நடமாட்டமே இல்லாத இடங்களில் தான் இந்த செக்ஷுவல் அசால்ட்லாம் நடக்குது. இந்த பக்கம் வந்து ஒரு செக்ஷுவல் அசால்ட் நடந்திருக்கிறது அல்லது ஒரு செயின் ஸ்நாச்சிங் நடந்திருக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல இருட்டாகக்கூடிய அந்த நேரங்கள்லாம் வந்து பேட்ரோலிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும். அது ஒரு நாள் பேட்ரோலிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறது, மற்ற நாளில் வந்து கண்டுக்காமல் விட்டுறது அப்படின்றது கிடையாது. அது ஒரு தொடர் நடவடிக்கையாக இருக்க வேண்டும். அந்த பகுதியில் இன்னும் ஒரு குற்றம் நடந்து விடாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்னும்போது அது எல்லாம் வந்து காவல்துறையினர் செய்ய தவறுகிறார்கள் அப்படின்றது நாம் வந்து பல குற்றங்கள் நடக்கும்போது அங்கே போய் லோக்கல்ஸ்கிட்ட பேசும்போது அந்த அச்சத்தை வந்து அவங்க வெளிப்படுத்துவார்கள். இது எல்லாமே வந்து காவல்துறையினருக்கு தெரிந்த விஷயங்கள். போலீஸிங் எப்படி பண்ணணும் அப்படின்றது போலீஸுக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், காவல்துறையினருக்கு தெரியும் போலீஸிங் எப்படி பண்ணணும், யார் யாரெல்லாம் குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க, எந்தெந்த பகுதிகளெல்லாம் குற்ற செயல்கள் நடக்கிறது, அதுக்கான டேட்டா என்ன, எவ்வளவு நடந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய, அதை என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய காவல்துறையினர் அதை சரியாக செய்கிறார்களா அப்படின்றது வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். முதலமைச்சர் வேணும்னா 100 ரிவ்யூ மீட்டிங் நடத்தலாம், ஆனால் கீழே அதை என்ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னும் போது ஒன்றுமே பண்ண முடியாது. கடந்த காலங்களில் இருந்த ஒரு நடைமுறை என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு குற்ற சம்பவம் நடக்குது, பெரிய அளவில் அது மீடியாவில் வருது, பெரிய அளவில் அது வந்து மக்கள் மத்தியில் பேச்சு பொருளாக மாறுகிறது, அது தொடர்பாக அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பெயர் வருது, ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு காரணத்தை சொல்லி அரசாங்கம் ஒரு விளக்கம் கொடுத்து அப்படியே அதை வந்து கவரப் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த லேப்ஸுக்கான காரணம் என்ன, ஏன் அது நடந்துச்சு, அதுக்கு பொறுப்பான அதிகாரிகள் யார், அவர்கள் மீது என்ன நடவடிக்கை அப்படின்றது கடந்த காலங்களில் நடக்கலை. அதனால தான் அடுத்தடுத்து சம்பவங்கள், அடுத்தடுத்து பிரச்சனைகள் அப்படின்னு நடந்துச்சு.
அதே இந்த ஆட்சியிலும் தொடர்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது எழுந்துள்ளது. அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது அந்த சம்பவங்கள் நடக்கின்ற அந்த பகுதியில் அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடியவங்க உடனடியாக அவங்க வந்து அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணுறாங்க, மற்ற விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்றது பாராட்டுக்குரியது. ஆனால் அதே சமயத்தில் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற அந்த கேள்வியை கேட்க பலரும் தவறுகிறார்கள். அந்த கேள்வியை எழுப்பக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், நிர்வாகம் செய்கின்ற அரசியல்வாதிகள், முதலமைச்சர் உட்பட இந்த கேள்விகளை எழுப்ப வேண்டும். அதை அவர் செய்கிறாரா அப்படின்ற அந்த கேள்விதான் வந்து இந்த அதிகாரிகளை கீழே வந்து வேலை பார்க்க வைக்கும், கீழே வந்து அவங்களால ஆக்டிவாக போலீசிங் பண்ண வைக்கும். அப்போ அந்த கேள்விகள் எழுப்பப்படாமல் போலீஸ் பார்த்துப்பாங்க, போலீஸ் உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு நம்ம பேசிட்டோம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம், அவங்க எல்லாத்தையும் கவனிச்சுப்பாங்க அப்படின்னு விட்டால் அது மேலும் இந்த மாதிரி சிக்கல்களை அதிகப்படுத்தும், இந்த மாதிரி பிரச்சனைகளை அதிகப்படுத்தும். ஒரு பக்கம் இந்த அரசாங்கம் வந்து பெண்கள் பாதுகாப்பில் எந்த விதமான சமரசமும் இல்லை, அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது, குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது தான் எங்களுடைய முதன்மையான லட்சியம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போது கூட கூப்பிட்டு அதுக்கான ரிப்போர்ட் என்னன்னு கேட்டு காவல்துறை அதிகாரிகள் மீது அந்த ப்ரெஷரை போட்டால் மட்டும்தான் கீழே வேலை நடக்கும், இல்லைன்னா வேலை நடக்காது. நாம் வந்து க்ரைம் பீட்டை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஆஃபீஸர்ஸ், உங்களுக்கு சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக இருக்கட்டும், அல்லது பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய காவல்துறையினராக இருக்கட்டும், போலீஸ் கமிஷனர் சிட்டி ரவுண்ட்ஸுக்கு போவார். அதெல்லாம் இப்போ வந்து நடக்கிறதே இல்லை. போலீஸ் கமிஷனர் கீழே இறங்கி வரதே இல்லை அப்படின்ற புகார்கள் கடந்த பல ஆண்டுகளாகவே இருக்கிறது. எனக்கு ஒரு போலீஸ் கமிஷனரோட ஒரு வாட்டி பேசும்போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, நாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து களத்துக்கு வந்து பார்க்குறதில்ல, ஏதாவது பெரிய சம்பவங்கள் நடந்தால் மட்டும்தான் நாங்கள் களத்துக்கு வருவோம், சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து அந்த அதிகாரிகள் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து அதை சொல்லிட்டு கடந்து போயிட்டார். இதுக்கு முன்னாடி இருந்த போலீஸ் கமிஷனர்ஸு ஒரு ராபரி நடந்தால் கூட அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க, ஒரு மர்டர் நடந்தால் கூட அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. நான் இதுக்கு முன்னாடியும் பல காணொலிகளில் சொல்லியிருக்கேன். அதாவது சென்னை சிட்டியில் ஒரு மர்டர் நடந்துருச்சு, ஒரு பெரிய ராபரி நடந்துருச்சு அப்படின்னா மைக்கில் வந்து, அதாவது வாக்கி டாக்கியில் வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ் பேசும்போது மற்ற காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து ஒரு பெரிய பயம், அச்சம் என்பது வரும். ஏன்னா மைக்கில் போலீஸ் கமிஷனர் வந்துடுவார், இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா அவர் ஓப்பன் மைக்கில் வந்து கேட்பார், கேள்வியை கேட்பார் அப்படின்னும் போது பயந்து போய் அவங்க கீழே வேலை பார்ப்பாங்க. பட் அந்த நடைமுறையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிட்டது. இப்போ யார் கேள்வி கேட்குறா, எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி என்பது ஃபிக்ஸ் பண்ணப்படுகிறது அப்படின்றதெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நடக்கக்கூடிய விஷயங்களாக மாறிவிட்டது. அப்போது இந்த கேஸஸை ரிவ்யூ பண்ணுறது அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது முதலமைச்சர் வந்து காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு லார்ஜராக இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை என்ன அப்படின்றதெல்லாம் வந்து அவர் ரிவ்யூ பண்ணுறது வேறு. பட் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய டிசி அல்லது டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய எஸ்பிக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அப்போது அந்த மாதத்தில் ஃபைல் ஆன கேஸ் என்ன, அதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் கேஸஸ் என்ன, கிரேவ் கிரைம்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, சீரியஸ் அஃபென்சஸ் என்ன, இதெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணி கேட்க ஆரம்பித்தாங்கன்னா கீழே வேலை நடக்கும். ஆனால் அதை கேட்கக்கூடிய இடத்துல இந்த அதிகாரிகள்லாம் இருக்கிறார்களா, அதை அவர்கள் ஆக்டிவாக பண்ணுறாங்களா, அதை கண்காணிப்பது யார் அப்படின்ற அந்த கேள்விகள் தான் வந்து தற்போது பெரிய அளவுக்கு போலீஸிங்கில் மிஸ்ஸிங் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நானும் பல ஆஃபீஸர்ஸ்கிட்ட பேசும்போது, இல்லை ரிவ்யூ மீட்டிங்ஸ்லாம் ஒரு சில அதிகாரிகள் நடத்துவாங்க, மற்ற விஷயங்கள்லாம் அப்படி பார்ப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து வேலை வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும், கடுமையான வேலை வலுவில் இருப்பாங்க, அதனால் அவங்களால இதெல்லாம் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு பல்வேறு சாக்கு போக்குகள் சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான் வந்து காவல்துறையில் இருந்திருக்கிறது. இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது, ஒரு நன்மதிப்பு இருக்குது. அதற்கு காரணம் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் போலீஸ் ஃபோர்ஸ், மெட்ராஸ் போலீஸ் வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் போலீஸ் ஃபோர்ஸ், அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் டெக்னிக்ஸ் இது எல்லாமே வந்து ஏனைய மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக இருந்த ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் வந்து தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸ். பல நேரங்களில் வந்து தமிழ்நாடு போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது வந்து இன்வெஸ்டிகேஷன் டெக்னிக்ஸு, ஒரு க்ரைமை டிடெக்ட் பண்ணுறது, ஒரு க்ரைமை சால்வ் பண்ணுறது, ஒரு அக்யூஸ்டை செக்யூர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்க பெரிய அளவுக்கு இந்தியா முழுவதும் பேர் வாங்கினாங்க. எதுவுமே இல்லாத ஒரு காலத்தில், அதாவது உங்களுக்கு ஃபோன் இல்லை,
ஃபோன் கூட நீங்கள் பண்ணோம் அப்படின்னா ஒரு லேண்ட்லைன் தேடி போய் பண்ணக்கூடிய ஒரு காலத்தில் இன்டர்நெட் இல்லை, டெக்னாலஜி இல்லை, சாஃப்ட்வேர் இல்லை, ஆப்ஸ் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு காலத்தில் உங்களுக்கு வந்து ஸ்காட்லாண்ட் யார்ட் அப்படின்னு தமிழ்நாடு போலீஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய போலீசிங் அப்படின்றது இருந்துச்சு, அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படின்றது இருந்துச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஃபோர்ஸஸே வியக்கிற அளவுக்கு ஒரு செட்டப்பை வந்து அவங்க உருவாக்கி வச்சுருந்தாங்க, ஒரு பேரை அவங்க உருவாக்கி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அந்த பெயர் கேலிக்குரிய ஒரு விஷயமாக மாறிவிட்டது. ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையான ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு மீம் மெட்டீரியலாக மாறக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏன் உருவாச்சு அப்படின்றது காவல்துறையினர், காவல்துறை உயர் அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள் எல்லோரும் வந்து அதை பற்றி யோசிக்க வேண்டும். இன்றைக்கி உங்ககிட்ட பெரிய அளவுக்கு ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, டெக்னாலஜி தெரிஞ்ச அனலிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, டெக்னிக்கல் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க, சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதே போல் உங்ககிட்ட நிறைய டெக்னிக்ஸை பயன்படுத்தி உங்களால் வந்து க்ரைமை டிடெக்ட் பண்ண முடியும், க்ரைமை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜிஸ் எல்லாமே இருந்து கூட இன்றைக்கி வந்து போலீஸிங் வந்து இவ்வளவு மெத்தனமாக இருக்கிறது அப்படின்னும் போது இது தமிழ்நாடு போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம். இது இந்த 30 நாளில் நடந்த இந்த விஷயங்களை வச்சு இல்லை, கடந்த காலங்கள்லேயே வந்து போலீஸிங்கில் ஒரு டிக்ளைன் அப்படின்றது தொடர்ந்து நாம் பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டாஸ்மாக் ஒரு மிக முக்கியமான ரோலை வந்து இந்த குற்றங்களில் அது ப்ளே பண்ணுது. கடந்த காலங்களில் எனக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொன்னது, நீங்கள் டாஸ்மாக் பக்கமே போகாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டுச்சு. எந்த பிரச்சனை நடந்தாலும் நாங்கள் டாஸ்மாக் பக்கமே வந்து நம்மளால் போய் அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்தால் மட்டும்தான் நம்ம இன்டர்வியூன் பண்ணுவோம், அல்லது அவங்க 11 மணி தாண்டி கூட கடையில் சாராயம் விற்றுட்டு இருந்தாங்கன்னா, சரக்கு விற்றுட்டு இருந்தாங்கன்னா நம்ம அந்த பக்கம் போய் கேட்க மாட்டோம், கேஸ் ஃபைல் பண்ண மாட்டோம், ரிமாண்ட் பண்ண மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். இன்றைக்கி நிலைமை என்பது மாறி இருக்கிறது. இன்றைக்கி வந்து எங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு ஒரு அதிகாரி சொன்னார். அப்போ அந்த அளவுக்கு வந்து அரசியல்வாதிகள், அந்த துறைகளுக்கான அமைச்சர்கள், மற்றவர்கள் வந்து இந்த விஷயங்களில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், எவ்வளவு விஷயங்கள் வந்து அவங்க இதை கண்டுக்காமல் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறதுனால சமூகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து போதை கலாச்சாரம், தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் என்பது தலைவிரித்து ஆடுகிறது. நீங்கள் இன்னும் டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்லலாம் வந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு அது ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. கடந்த காலங்களில் அது குறித்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காத பொருட்டு இன்றைக்கி போதை கலாச்சாரம் என்பது ஒரு பெரிய கன்சர்னாக மாறிக்கொண்டு இருக்கிறது. பல ஊர்களில் பல பேர்கிட்ட நம்ம பேசும்போது முதல்லலாம் இதெல்லாம் நடக்காது, இப்போ எங்கள் ஊரில் சின்ன சின்ன கிராமங்கள்லேயும் ஊர்லேயும் இந்த மாதிரியான க்ரைம்ஸு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் கஞ்சா விற்கிறாங்க சார் அப்படின்றது பல பேர் வந்து சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இந்த தேர்தல் முடிவுகளுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். ஏன்னா இதெல்லாம் வந்து தடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை என்பது இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கிறது. கடந்த ஆட்சியில் டிரைவ் அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ப்ரோக்ராம் என்ன ஆச்சு அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அது குறித்து ஏதாச்சும் தரவுகள் எங்கேயாச்சும் இன்டர்நெட்டில் இருக்கா, ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக ஏதாவது நடந்திருக்கிறதா அப்படின்னா எதுவுமே கிடையாது. அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் வந்து கூர்ந்து கவனித்து அதை மந்த் ஆன் மந்த் ரிவ்யூ பண்ணிவிட்டு இந்த விஷயங்களுக்கு தொடர் நடவடிக்கைகள் மூலமாக தான், தொடர் போலீசிங் மூலமாக தான் அந்த நெட்வொர்க்ஸை உடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்ய முடியும். அப்போ அதற்கான பேண்ட்வித் வந்து தமிழ்நாடு போலீஸ்கிட்ட இருக்குது. ஆனால் அதை எவ்வளவு ஆக்டிவாக அவங்க பண்ணுறாங்க, அதற்கான ஸ்பெஷல் யூனிட்ஸ் அவங்க செட்டப் பண்ணியிருக்காங்களா, அதுக்கான வேலைகளை அவங்க தொடங்கியிருக்காங்களா, அது எந்தெந்த பகுதிகளில் கஞ்சா மற்றும் பல சிந்தட்டிக் ட்ரக்ஸுடைய நடமாட்டம் எங்கே இருக்கிறது, யார் யாரெல்லாம் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்ற தரவுகள் ஏதாச்சும் சேகரிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. இன்னொரு பக்கம் உங்களுக்கு வந்து ரவுடிசம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆன்டி கேங்ஸ்டர் ஸ்குவாட் இருக்கும், சென்னை போலீஸில் இருக்கும், மற்ற பகுதிகளில் இருக்கும். இந்த ஆன்டி கேங்ஸ்டர் ஸ்குவாட் வந்து எந்த அளவுக்கு செயல்படுது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அவங்க வந்து இந்த ரவுடிஸை மானிட்டர் பண்ணுறது, அவங்களுடைய மூமெண்ட்ஸை மானிட்டர் பண்ணுறது, அவங்களுடைய நடவடிக்கைகளை மானிட்டர் பண்ணுறது, அவங்க எதாவது பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா முன்கூட்டியே அதை தெரிந்து கொண்டு அதை தடுப்பது, இதெல்லாம் வந்து அவர்களுடைய வேலையாக இருக்கும்.
அந்த யூனிட்ஸ்லாம் என்ன ஆச்சு அப்படின்றதே தெரியாது. அந்த யூனிட்ஸுடைய செயல்பாடுகள் அப்படின்றது செய்திகள்லையும் வரதில்லை. அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமை என்பது இருக்கிறது. அந்த யூனிட் இருக்கா இல்லையா, அதில் அதிகாரிகளை போட்டு அவங்க ஏதாச்சும் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு கூட தெரியல. அப்போ இது எல்லாமே வந்து ரிவைவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த ஆளுநர் உரையில் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த அரசாங்கம் நினைத்தால் இதெல்லாம் செய்ய வேண்டும். அதே மாதிரி சிங்கப்பெண் அதிரடி படை, சிங்கப்பெண் ஸ்பெஷல் யூனிட், இந்த ஸ்பெஷல் யூனிட் தான் வந்து பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு ஒரு தீர்வு அப்படின்னு அரசாங்கம் அதை ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. இதுதான் தீர்வு, நாங்கள் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் க்ரைம்லாம் கண்ட்ரோல் ஆகிரும் அப்படின்னு ஒரு நினப்பு அரசாங்கத்துக்கு இருந்துச்சுன்னா, அப்படி ஒரு நினப்பு முதலமைச்சருக்கு இருந்துச்சுன்னா, அது ரொம்ப தவறான ஒரு 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 எண்ணம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் யூனிட்டால் ஒரு க்ரைமை டிடெக்ட் பண்ண முடியும், ஒரு க்ரைமை ப்ரிவெண்ட் பண்ண முடியும், சர்வேலன்ஸ் பண்ண முடியும், மற்ற விஷயங்கள்லாம் அவர்கள் செய்வார்கள். ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு வழக்கு போடுவது, அது ஒரு வாட்டர் டைட் கேஸாக மாறுவது, எவ்வளவு சீக்கிரம் வந்து அதை நீதிமன்றத்தில் அந்த குற்றவாளிகளை நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்குறோமோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதற்கு ஏற்ற அதிகாரிகளும் அதற்கு ஏற்ற லாயர்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கு அந்த கேஸை வந்து அன்றாட நடவடிக்கைகளாக அந்த வழக்கை வந்து நடத்துவது, இது எல்லாமே முக்கியமான விஷயம். அப்போ இதுக்கான செட்டப்பு, இதற்கான ரிசோர்ஸஸ், இதற்கான வேலைகள் அப்படின்றது நடந்திருக்கிறதா, பேரலாக நடந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்போ இவ்வளவு விஷயங்களும் வந்து தொடர் நடவடிக்கையாக அது இருக்க வேண்டும். போலீசிங் அப்படின்றது வந்து ஒரு ஒன் டே அஃபேர் கிடையாது. அதே மாதிரி க்ரைம் டிடெக்ஷன் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு நாள் பண்ணிட்டோம், நாங்கள் ஒரு விஷயத்தை தடுத்துட்டோம் அப்படின்றது கிடையாது. அப்போ இது வந்து ஒரு தொடர் நடவடிக்கையாக இருக்கிறது. அப்போ இந்த தொடர் நடவடிக்கை காவல்துறை ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் செய்யணும் அப்படின்னா ஆட்சியில் உட்கார்ந்திருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணும். அப்போ இந்த விஷயங்களை செய்து முடிக்க வேண்டும் அப்படின்ற கட்டளை இடுவதற்கும், அதை செய்யலைன்னா ஏன் செய்யலை, அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணும். அப்போ அதை செய்வதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கிறதா அப்படின்னு அந்த கேள்விகளும் இருக்கிறது. அப்போ இவ்வளவு விஷயங்களில் முதலமைச்சரே முன்னின்று எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் தேவையும் இருக்கிறது. காரணம் என்னன்னா, ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக, ஒரு மகனாக, ஒரு தாய்மாமனாக, நான் விஜய் அங்கிள் குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தது முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். அப்போ இந்த விஷயங்களில் வந்து அவர் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். காவல்துறை அதிகாரிகள் பார்த்து விடுவார்கள், அரசாங்க அதிகாரிகள் பார்த்துப்பாங்க, ஹோம் செக்ரட்டரி பார்த்துப்பாரு, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்துப்பாங்க அப்படின்னு விட்டால் இது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். அப்போ அந்த இடத்துல இந்த குவெஸ்டின்ஸும் இந்த 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 விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா ஏன் நடக்குது, யார் நடத்த விடுறாங்க, எதனால் நடக்குது அப்படின்ற அந்த கேள்விகள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி அதை அவர் செய்ய தவறினார்னா லா அண்ட் ஆர்டரில் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு வரும். ஏன்னா கடந்த காலங்களில் கேள்விகள் அப்படின்றது கேட்கப்படலை. அதனால் இந்த அதிகாரிகளும் வந்து வெறும் ஏதாவது ஒன்று நடக்கும்போது அதுக்கு சாக்குப்போக்கு சொல்லி இந்த பிரச்சனையை வந்து இப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம், அப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. எல்லாத்துக்கும் வந்து ஒரு தலைவலி அப்படின்னா அமிர்தஞ்சான் போடுற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு வலி நிவாரணி மாதிரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நம்ம ஒரு 2 என்கவுண்டர் பண்ணோன்னா இதை பண்ணிடலாம் சார், 2 என்கவுண்டர் நம்ம வந்து ஒரு 3 என்கவுண்டர் நம்ம வந்து நொட்டோரியஸ் பீப்புளை பண்ணிட்டோன்னா நாம் வந்து இதெல்லாம் ஒரு பயத்தை உருவாக்கிடலாம் சார் அப்படின்னு சஜஷன்ஸை கொடுப்பாங்க. குறிப்பாக குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு நான் பல பேர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னது என்னென்னா, போலீசிங் ஒரு ஆஸ்பெக்ட், ரெண்டாவது அது சம்மந்தமான அவேர்னஸை உருவாக்குறதுக்கும் ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லேயும் மற்ற இடங்கள்லையும் அவேர்னஸை உருவாக்குறதுக்கு என்ன இந்த அரசாங்கம் செய்ய போகிறது. அப்போ இதுக்கான செட்டப் வந்து இந்த அரசாங்கம் க்ரியேட் பண்ணியிருக்கா, இவங்க வந்து சிவில் சொசைட்டி மூமெண்ட்ஸோட என்கேஜ் பண்ணி ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா. அதே போல் நான் முன்னாள் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட தொடர்பு கொண்டு பேசும்போது இந்த விஷயங்கள்லாம் இப்படி இருக்குது, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் என்னென்னா, சில விஷயங்கள் போலீசிங் மூலமாக தீர்வு காணலாம், க்ரைமை டிடெக்ட் பண்ணலாம், ப்ரிவெண்ட் பண்ணலாம், அக்யூஸ்ட் யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணலாம், அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கை எடுக்கலாம். பட் இது ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் தான். அரசாங்கத்துடைய ஆஸ்பெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அரசாங்கத்துடைய வேலைன்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, உங்களுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ், குழந்தை நல ஆர்வலர்கள், குழந்தை சிவில் சொசைட்டி குரூப்ஸ் இருக்காங்க, அதே போல் பல சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க,
அவர்களை எல்லாம் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தெரியும் எந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்ற அந்த ஒரு லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம். இவங்களை கூப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கனாலே பல்வேறு விதமான தரவுகளும் பல்வேறு விதமான தகவல்களும் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை வச்சு சில விஷயங்களை பண்ணலாம். ரொம்ப ஒரு ஆக்டிவ் கோஆர்டினேஷனோட இந்த வேலைகள் நடந்துச்சுன்னா, 2 பக்கத்துலேருந்தும் இது நடந்துச்சுன்னா, ஒரு சில இடங்களில் நம்மளால் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்றது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஸோ இந்த சிவில் சொசைட்டி குரூப்ஸோட கொலாபரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. சில இடங்களில் சில அதிகாரிகள் தங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் அதை பண்ணுறாங்க. அதன் மூலமாக கொஞ்சம் ரிசல்ட்ஸ் அவங்களால கொடுக்க முடியுது. பட் இது ஓவரால் த்ரூ அவுட் த ஸ்டேட் வந்து இந்த மாதிரி நடைமுறைகளை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா பல அதிகாரிகள் கண்டு கொள்வதில்லை. அதனால் இங்கே கொஞ்ச நாள் தான் நம்ம இருக்க போகிறோம், அதுக்கப்புறம் வேறு ஊருக்கு மாறிட போகிறோம் அப்படின்ற அந்த மனநிலையோடு ஒர்க் பண்ணுற அதிகாரிகள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க வந்து நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்றது இந்த சிவில் சொசைட்டி குரூப்ஸுடைய ஒரு கன்சர்னாக இருக்கிறது. அவங்களும் வந்து கடந்த ஆட்சி காலத்துலேயும் சரி, அதே போல் அதுக்கு முன்பு இருந்த அதிமுக ஆட்சி காலத்துலேயும் சரி, பல சஜஷன்ஸ் அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே கீழே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைவதற்கும் அதை சரி செய்வதற்கும் சிஸ்டமேட்டிக்காக இருக்கிற ப்ராப்ளம்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டால் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஃபோனில் போய் மெசேஜ் அனுப்பி பேசினா கூட டைரெக்டாக லைனில் வந்து பேசக்கூடிய நடவடிக்கைகள்லாம் இருக்காது. இந்த அளவுக்கு வந்து ஒரு சிரமமான ஒரு சூழல் அப்படின்றது இந்த சிவில் சொசைட்டி குரூப்ஸுக்கு இருக்குது. பட் இவங்கக்கிட்ட கீழே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி சரி செய்கிறது, எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது, என்ன விதமான சிஸ்டமிக் சேஞ்சஸை கொண்டு வந்தால் அதை வந்து கொஞ்சம் சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பார்வை என்பது இருக்கும். ஏன்னா அவங்க டே இன் டே அவுட் இந்த விஷயங்களை தான் டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ட்ரக் மெனஸ்க்காக பல இடங்களில் வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய ரொம்ப ஏரியா வைஸ் ஒர்க் பண்ணக்கூடிய ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க. அதே போல் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, சோஷியல் சர்வீஸில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு கிடைக்கிற தகவல் வந்து காவல்துறைக்கும் கிடைக்காது. அல்லது காவல்துறைக்கு தெரிஞ்சிருந்து கண்டுக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல. சில இடங்களில் அவங்க என்ன எதுக்கு தகவல் சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க அப்படின்னா, இன்னார் தான் தகவல் சொன்னாங்க அப்படின்ற விஷயம் வந்து அந்த ட்ரக் பெட்லர்ஸ்க்கே போய் சேர்ந்துருது. அதனால் தமிழகத்தில் கடந்த காலங்களில் பல மர்டர்ஸ் என்பது நடந்திருக்கிறது. அதனால் அந்த அச்சம் என்பது இருக்கிறது. அப்போது இந்த விஷயங்களை எல்லாம் வந்து செய்யக்கூடிய இடத்துல நாம் காவல்துறை தயாராக இருக்கிறதா, அதை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் அதை புஷ் பண்ணுறதுக்கும் ஆட்சியாளர்கள் தயாராக இருக்கிறார்களா, நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணல அப்படின்ற அந்த கேள்விகளை அவர்கள் எழுப்புகிறார்களா, இதில் டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் யார், அவங்களோட ஒரு மீட்டிங் செட்டப் பண்ணுங்கள், லெட்ஸ் சிட் டவுன், நம்ம உட்காந்து பேசுவோம், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்போம், அவங்களுடைய சஜஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம விவாதிப்போம் அப்படின்னு இந்த ஆஸ்பெக்டில் எந்த விஷயமும் நடக்கலை அப்படின்றது தான் வந்து பல ஆக்டிவிஸ்டுடைய குமுறலாக இருக்கிறது. அப்போ இந்த விஷயங்கள் குறித்தெல்லாம் அவர்கள் வந்து பேச வேண்டும், கவனிக்க வேண்டும். அதெல்லாம் பண்ணாமல் வெறும் போலீஸ் மட்டும் எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு, போலீஸே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, ஒரு அதிரடி படையை உருவாக்கிட்டோம், அந்த அதிரடி படை எல்லாத்தையும் சமாளிச்சுக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த அரசாங்கம் இருந்தால் இந்த மாதிரி குற்றங்களை தடுப்பது மிகவும் கடினம். அதை பண்ணவே முடியாது. அப்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கக்கூடிய ஒரு கட்டாயம் என்பது இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இவங்க இந்த கவர்னர் உரையில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வந்து முற்றிலுமாக செய்து முடிப்பதற்கு ஒரு கம்ப்ளீட் ரீஹால் அப்படின்றது தேவைப்படுகிறது. கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சை காவல்துறை எடுக்க வேண்டும். காவல்துறை எடுப்பதற்கு அரசாங்கம் காவல்துறையை வந்து நெருக்க வேண்டும், ப்ரெஷர் பண்ணணும். அப்போ தான் வந்து இது நடக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சம்பவமும் நடக்கும்போது வெறும் எக்ஸ்கியூஸ் மட்டும்தான் இந்த காவல்துறையும் மற்ற அதிகாரிகளும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.